பாரதத்தின் தென்முனை, தமிழகத்தின் வரலாற்று சாட்சியம். குமரியாறு பாய்ந்தோடிய நிலம் கன்னியாகுமரி. கன்னியான குமரியவள் தவம் செய்த புண்ணிய பூமி. தென்முனையான குமரிக்கண்டம், கடல்கோள் கொண்ட சுவடில் மீதி உள்ள பகவதி ஆலயம். ஆமாம், வருஷம் ஃபுல்லாக சுற்றுலா பயணிகள் நிறைந்து இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தத்துவ சூடாமணி நூலில் குறிப்பிடக்கூடிய 108 சக்தி பீடங்களில் அன்னையின் முதுகு பகுதி விழுந்த இடமாக இந்த பகுதி கருதப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கன்னி பெண் தெய்வ வழிபாடு இருந்ததற்கான முதன்மையான கோவில் இதுதான். கடல் அலையின் ஓசையிலும் சங்குநாதத்தை கேட்டுக்கொண்டு அருள் புரியும் பால சௌந்தரியான அன்னை பராசக்தி வேதங்களில் முதன்மையானவர். பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கோவில் குமரி அன்னையை சமண பெண் தெய்வம் என்ற கூற்றும் உண்டு. புராண கதைகளின்படி அரக்கன் பானாசுரனை ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரத்தை பெற்றான். தேவி பராசக்தி கன்னி பெண்ணின் வடிவத்தை எடுத்து போர் செய்து பானாசுரனை தோற்கடித்தார் என்று நம்பப்படுகிறது. பரசுராமரும் நாரத முனிவரும் கலியுகத்தின் இறுதி வரை பூமியில் இருக்க வேண்டும் என்று தேவியை பணிக்க இங்கு கோவில் கொண்டாள் என்று புராண கதை கூறப்படுகிறது. இந்த அன்னையின் மூக்குத்தி வேற எந்த கோவிலிலும் இல்லாத வண்ணம் ஒளி பொருந்தியது. நாகமாணிக்க கல்லால் ஆனது. கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தை மிஞ்சும் அளவுக்கு ஒளி பொருந்தியதாக இருந்துள்ளது. அதனாலேயே இந்த கோவிலின் பிரதான கிழக்கு வாசலை மூடி மேற்கு வாசல் வழிதான் தரிசனம் பண்ண முடியும். விசேஷ பூஜை நாட்களில் மட்டும் இந்த கிழக்கு வாசலை திறக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு பார்த்தோம்னா, கடல் நடுவில் அமைந்துள்ள ஸ்ரீபாத மண்டபம். அன்னை பராசக்தி ஒற்றைக்காலில் தவம் செய்த சுவடுகளை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஸ்ரீபாத மண்டபத்தில் தான் சுவாமி விவேகானந்தர் தவம் செய்ததன் நினைவாக நினைவு மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. பாரத இதிகாசமான ராமாயணம், மகாபாரதம் மற்றும் சங்ககால நூல்களான மணிமேகலை, புறநானூறு, வைணவ நூலான மகா நாராயணியம் ஆகியவற்றில் தேவி கன்னியாகுமரியை பற்றிய குறிப்புகளும் உள்ளது. இந்த கோவிலின் திருவிழா கொடிக்கயிறை இந்த பகுதியில் வசிக்கும் மீனவ சமுதாய மக்களே இன்று வரை கொடுத்து வருகிறார்கள். அத்வைத ஆச்சாரியனான ஆதிசங்கரருக்கு இங்கு ஒரு கோவிலும் உள்ளது. சேர, சோழ, பாண்டிய மற்றும் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலங்களில் இந்த கோவிலின் புனரமைப்பு நடந்ததாக நிறைய கல்வெட்டு ஆதாரமும் உள்ளது. இங்குள்ள தீர்த்தம் பார்த்தோம்னா பாபநாச தீர்த்தம். உற்சவரான பால சௌந்தரி மற்றும் விஜய சௌந்தரி ஆகும். கையில் அக்ஷமாலையுடன் தவக்கோலத்தில் கன்னியான குமரி காட்சியளிப்பது வேற எந்த கோவிலும் காண முடியாத ஒன்றாகும். மேலும் பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.